என்னும் எழுத்தும். என்னும் எழுத்தும் இங்கிலீஷ் டேர்ம் 3 மாடியூல் 4. ஹலோ எவ்ரிவன். மாடியூல் 4க்கான ஆக்டிவிட்டீஸை எப்படி நம்ம கிளாஸ் ரூமில் ட்ரான்சாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாடியூல் நேம் பீப்புள் அரவுண்ட் அஸ். டே 1 ஸ்டார்ட் த டே வித் அ greeting. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு தம்ஸ் அப் பண்ணுறோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலாக க்ரீட் பண்ணுறோம். இந்த க்ரீட்டிங்கை இந்த மாடியூலோட ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 1A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாண்ட் டைம். இது கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடடில் கொடுத்துருக்க பிக்சர் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். டெல் மீ அப்படிங்கிற சாண்ட்டை சொல்லும்போது பிக்சர் கார்ட்ஸை ஷோ பண்ணுறோம். இந்த சாண்ட்க்கு கீழே டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க பேக்கர் பேக்ஸ் கேக்ஸ், பெயிண்டர் பெயிண்ட்ஸ் ஹவுசஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி சாண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம். தென் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி பார்ட்டில் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணிட்டு டெய்லி ரீட் பண்ண சொல்கிறோம். இந்த மாடியூல் முடிகிற வரைக்கும் அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தென் கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸ் பண்ணவும், கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் லுக் அண்ட் சே பேஜஸை படிக்கவும் கைட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல் ஃபார் டே 1. டே 2 வார்ம் அப். டெல் மீங்கிற சாண்ட்டை சொல்லி வார்ம் அப்போட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 2A சர்க்கிள் டைம். ரீஇன்ஃபோர்சிங் ப்ரொஃபஷன்ஸ் யூசிங் த ஸ்ட்ரக்சர் வாட் டு யூ வாண்ட் டு பிகம். இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். டே 1ல் ரெடி பண்ணி வச்சிருக்க மெட்டீரியல்ஸான பிக்சர் கார்ட்ஸை தான் இந்த ஆக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பெரிய சர்க்கிளில் நிற்க சொல்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி ஜிப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜாப்னும், தேர்ட் ஸ்டூடெண்ட் ஜூம்னு சொல்லணும். இப்போ ஜூம்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட வாட் டு யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்டுட்டு ஐ வாண்ட் டு பிகம் அ ஆர் ஐ வாண்ட் டு பிகம் ஆன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ரிப்ளை பண்ண என்கரேஜ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டியில் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு பிகம் அ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொன்னால் போதும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஐ வாண்ட் டு பிகம் அ அண்ட் ஐ வில் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸையும் யூஸ் பண்ணி 2 சென்டென்சஸ் சொல்லணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 3 சென்டென்சஸ் சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். நம்ம காண்பிக்கிற பிக்சரில் இல்லாத ப்ரொஃபஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் அதற்கான இங்கிலீஷ் வேர்டை சொல்லி ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸும், கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸும் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 2. டே 3 we are starting the day with a warm up. Activity 3A large group activity. Introducing and practicing I, my, he, his, she, her, it, its. இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ் நீடட் பார்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி பிக்சர் கார்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஐ எம் அ டீச்சர், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நேமை சொல்கிறோம். தென் ஒரு பாயை பாயிண்ட் பண்ணிட்டு ஹீ இஸ் அ பாய், ஹிஸ் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை சொல்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு கேர்ளை காண்பிச்சு ஷீ இஸ் அ கேர்ள், ஹர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ளோட நேமை சொல்கிறோம். தென்
parrot picture கார்டை எடுத்து காண்பிச்சு it is a parrot, its beak is red அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை I, my, he, his, she, her, it, its இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 3B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாங் டைம். இது கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமான ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க சாங்கை ஆக்ஷனோட பாடிட்டு ஸ்டூடெண்ட்டையும் பாட என்கரேஜ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸும் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸும் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். டே 4 இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி ரீடிங் ஃப்ளூயன்ட்லி. இது கிளாஸஸ் 1, 2, 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கோட அனெக்சரில் கொடுத்துருக்க இந்த மாடியூலுக்கான ரீடிங் ஃப்ளூயன்ட்லி பேஜை இந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்கவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை காண்பிச்சு 60 செகண்ட்ஸ் டைம்குள்ள எவ்வளவு வேர்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதாவது அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸும், மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிள் சென்டென்சஸும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான சென்டென்சஸும் நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்காங்க. கொடுக்குற டைம்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்டார் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதால ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங் ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதோடு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி ரீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி 4B ஸ்டோரி டைம் ட்ரெஸ் டே. இது கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமான ஒரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் அனெக்சரில் கொடுத்துருக்க இந்த ஸ்டோரிக்கான பிக்சர்ஸை ஒவ்வொரு A4 ஷீட்லையும் ஒட்டி அந்த பேஜோட பேக்கில் இந்த பிக்சர்ஸ்க்கான டயலாக்ஸை எழுதி ஒரு புக்காக ரெடி பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காண்பிச்சு அந்த பிக்சர்ஸை பற்றி கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர்ஸை எலிசிட் பண்ணுறோம். தென் அந்த பிக்சருக்கு பின்னாடி இருக்க டயலாக்ஸை காண்பிச்சு நாம் ஒரு தரம் ரீட் பண்ணிவிட்டு மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்கிறோம். ஸ்டோரியில் யூஸ் பண்ணுற சைட் வேர்ட்ஸை போர்டில் எழுதி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபுல் ஸ்டோரியும் நரேட் பண்ணிவிட்டு மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டோரியை சொல்கிறோம். இந்த டேக்கு ஒர்க் புக் எக்ஸசைசஸ் எதுவும் கிடையாது. தட்ஸ் ஆல் ஃபார் டே 4. டே 5 டெல் மீ சாங்கை பாடிட்டு ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 5A ரீடிங் டைம். இந்த டே கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸோட ரீடிங்காக ஒதுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான டே. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டியில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை ப்ளே பண்ணி அவங்க ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். தென் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரேசஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த டைமில் கிளாஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க காப்பிரைட்டிங் ஒர்க்ஸை பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 5. டே 6. டே 6 ஸ்டார்ட்ஸ் வித் அ வார்ம் அப் சாங். ஆக்டிவிட்டி 6A ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த யூஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். இது கிளாஸஸ் 1, 2, 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க சென்டென்ஸ் டிப்ஸை முன்னாடியே ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்ஸாக பிரிச்சுட்டு அவங்களுக்கான சென்டென்ஸ் டிப்ஸை கொடுக்குறோம். குரூப் A கிட்ட ஒரு சென்டென்ஸும் அதோட தொடர்புடைய இன்னொரு சென்டென்ஸ் குரூப் B கிட்டையும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கான சென்டென்சஸை ரீட் பண்ணி காட்டணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க சொல்கிற சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியில் தேவைப்பட்டால் புதிய சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி 6B ரோல் பிளே ரீஇன்ஃபோர்சிங் த ப்ரொஃபஷன்ஸ். இது கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி.
டே 3ல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டோரி புக்கை தான் இந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் உட்கார வச்சுட்டு புக்கை பாஸ் பண்ணுறோம். நாம் கிளாப் பண்ணுறப்போ பாஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு யார்கிட்ட புக் இருக்கோ அவங்கள பேஜஸ் 3 to 12 இருக்கிற பிக்சர்ஸில் அவங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி பேச சொல்கிறோம். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிக்சரோட நேமை மட்டும் சொன்னால் போதும். முட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் அ ஆர் ஐ ஆம் ஆன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷன்ஸோட நேமை சொல்லணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் அ ஆர் ஐ ஆம் ஆன் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷன்ஸை சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு கிளாஸஸ் 1 and 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் எக்ஸசைசஸும் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸும் கம்ப்ளீட் பண்ண கைட் பண்ணுறோம். டே 7 ஆக்டிவிட்டி 7A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த சவுண்ட்ஸ் ஆஃப் OY and OI. இது கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் வேர்ட் கார்ட்ஸை முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். பிக்சர் கார்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காண்பிச்சு நேம் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் OY, OI சவுண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பாய், டாய், ஆயில், டாயில். ஆக்டிவிட்டி 7B ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி reinforcing the sounds of OI, OY. இந்த ஆக்டிவிட்டியும் கிளாஸஸ் 1, 2 and 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். ஆல்ரெடி டீச் பண்ண வேர்ட்ஸை போர்டில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். தென் லிசன் அண்ட் ரைட் டாஸ்க்குக்கு போகிறோம். கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் பேஜ் 24, கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் பேஜ் 33, கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் பேஜ் 53யும் எடுத்துக்க சொல்கிறோம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸை டிக்டேட் பண்ணுறோம். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டென்சஸில் பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் ரீட் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை லிசன் பண்ணி அந்த பிளாங்க்கில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். லிசன் அண்ட் ரைட் முடித்த பிறகு ஸ்பீக் ஃபார் அ மினிட்ல கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறதுக்கு கைட் பண்ணுறோம். இந்த ஸ்பீக் ஃபார் அ மினிட் ஆக்டிவிட்டியை தான் நெக்ஸ்ட் மாடியூல் முடிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 7. We have successfully completed Module 4. Thank you.